Good day, students. So in the last unit we learned about delocalization, that is how electrons can move along the molecule. So in the concept explain பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து resonance அப்படின்னா என்னன்றது ரொம்ப அவசியமா தெரியும். So resonance big example, one of the big example for resonance is benzene. So benzene we can represent using two structures, this or this. Now if you look at the structure, what we have done here is that we have just migrated the bond from one place to the neighboring single bond, and if you do that you can go from structure 1 to structure 2. And you notice that we also learnt that benzene is usually represented like this, or more precisely this, since the CC bond can alternate between single and double, to capture that we can also draw it as a partial double bond character. Now these two structures I referred it as, are referred it as resonance contributors, and the structure on the right is called as the resonance hybrid. So resonance hybrid அப்படின்னா இது வந்து இந்த structure 1 2 ரெண்டுத்தையும் இந்த ஸ்ட்ரக்சரில் ரெப்ரசன்ட் பண்ணது. அதாவது இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர் 1 and 2மே வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ரெசனன்ஸ் ஹைப்ரிடில் அடங்கிடுது அப்படின்றதான் அர்த்தம். இதுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னா 1,3 பியூட்டாடைன். ஸோ 1,3 பியூட்டாடைன் வந்து இட்ஸ் அ conjugated diene. It's a conjugated diene. It's a conjugated diene. So the structure வந்து நாம சிம்பிளா we can represent it like this. இன்னும் கொஞ்சம் டீடைலா எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா we can write it like we can write it like this. Okay, so here if you see there is a double bond here. So if you go from right to left to right, you see a double bond here followed by a single bond followed by again a double bond. Adavadhu, so this is a double bond, this is a single bond, this is again a double bond. So double bond single bond மாறி வருது நம்ம லெஃப்ட்ல இருந்து ரைட்ல போறதுக்கு. So this kind of systems are called as conjugated system. Okay, so இப்போ இந்த மாதிரி சிஸ்டமில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த டபுள் பாண்ட் வந்து ஒரே இடத்துல இருக்காது. ஸோ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, ஸோ நம்ம மேலே பார்த்தோம் இந்த மாதிரி டபுள் பாண்டும் சிங்கிள் பாண்டும் மாறி இருந்துச்சுன்னா அந்த டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டுக்கு அந்த டபுள் பாண்டில் இருக்கிற பை எலக்ட்ரான்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கிற நெய்பரிங் சிங்கிள் பாண்டுக்கு போகலாம். இது ஏன் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க this carbon is sp2 hybridized, so it has a vacant p orbital. So அதில் வந்து vacant p orbital இல்லை, அந்த ஆர்பிட்டால் வந்து ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்குது. sp2 hybridization இருக்கிறதுனால அந்த p ஆர்பிட்டால் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. ஸோ அதால் வந்து இன்னொரு எலக்ட்ரானையும் உள்வாங்கிக்க முடியும். ஸோ அந்த ஒரு ரீசனால தான் இந்த டீலோக்கலைசேஷன் பென்சீன் மாலிகுலில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் மறக்கக்கூடாது. Now we can even write this for this kind of structure for. Now we can see that this structure, if we can write it simply again, so it's CH2 double bond CH single bond CH2 double bond CH2. ஸோ பென்சீனில் நம்ம பார்த்த மாதிரியே இங்கேயும் நம்ம இந்த இது வந்து CH அப்புறம் CH2. ஸோ பென்சீனில் பார்த்த மாதிரி இந்த டபுள் பாண்ட் வந்து
சிங்கிள் பாண்டுக்கு மூவ் ஆகலாம். ப்ளீஸ் நோட், இந்த கார்பன் எல்லாமே வந்து sp2 ஹைப்ரிடைஸ்டாக இருக்குது. ஓகே, ஸோ எல்லா கார்பனுமே sp2 ஹைப்ரிடைஸ். ஸோ ஆல் தீஸ் கார்பன்ஸ் ஆர் sp2 ஹைப்ரிடைஸ்ட். சரி, ஸோ கிட்டத்தட்ட பென்சீனில் இருக்கிற மாதிரியே இதுவும் இருக்குது, பட் ஆனால் இது சைக்ளிக் மாலிகுல் கிடையாது. நவ் இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா we can go from left to right. ஸோ நம்ம எலக்ட்ரானை, இந்த பை பாண்டில் இருக்கிற எலக்ட்ரானை நம்ம லெஃப்டில் இருந்து ரைட்டுக்கு மூவ் பண்ணலாம். சரியா, ஸோ லெஃப்டில் இருந்து ரைட்டுக்கு மூவ் பண்ணால் இப்படி வரும். ஸோ இங்கே திஸ் டபுள் பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான் ரைட்டுக்கு வருது. அதே நேரத்தில் இந்த டபுள் பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான் வந்து பக்கத்தில் வேறு எந்த சிங்கிள் பாண்ட் இல்லாதனால இந்த கார்பன் மேலேயே அது போயிடுது. ஸோ யூ கேன் ரைட் தி ஸ்ட்ரக்சர் ஆஸ் CH2 single bond, CH double bond, CH single bond, CH2. ஸோ இந்த கார்பன் வந்து எலக்ட்ரானை லூஸ் பண்ணுறதுனால இது மேலே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்தது. இந்த கார்பன் மேலே எலக்ட்ரான் வரதுனால இது மேலே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்துடுது. நவ் யூ கேன் ஆல்சோ ரைட் அனதர் ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம வந்து லெஃப்டில் இருந்து ரைட்டில் எலக்ட்ரானை மூவ் பண்ணுறோம். இதுக்கு பதிலாக we can also move it from right to left. ஸோ நம்ம இப்படியும் இந்த மூவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் எழுதும் போது இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக உங்களுக்கு வரும். ஸோ யூ கேன் see that if you write something like this you will get CH2, okay, CH double bond, CH single bond, CH2. So now you will have the positive charge on the last carbon while a negative charge on the first carbon. So please இது வந்து நீங்கள் don't try to mug it up. It's very simple to understand. இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ இதோட ரெசனன்ஸ் ஹைப்ரிட் எப்படி எழுதலாம்? ஸோ இது ரெண்டுமே வந்து இட்ஸ் அ ரெசனன்ஸ் கான்ட்ரிபியூட்டர். இதோட ரெசனன்ஸ் ஹைப்ரிட் எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸோ நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த டபுள் பாண்ட் வந்து எதர் இட் கேன் பி ஆன் த டெர்மினல், அதாவது ஃபஸ்ட்டு கார்பன், சரி நான் லேபிள் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு, செகண்ட், 3, 4. ஸோ இந்த டபுள் பாண்ட் வந்து ஃபஸ்ட் கார்பனுக்கும் செகண்ட் கார்பனுக்கும் நடுவில் இருக்கலாம், இல்லைனா தேர்ட் இல்லைனா ஃபோர்த் கார்பனுக்கு நடுவில் இருக்கலாம். இப்போ நம்ம ரெசனன்ஸ் கான்ட்ரிபியூட்டரில் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் பிட்வீன் செகண்ட் அண்ட் தேர்ட் கார்பன். ஸோ ரெண்டு இதுலேயுமே வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் கார்பனில் தான் இருக்குது. ஸோ த ரெசனன்ஸ் கான்ட்ரிபியூட்டர் வில் பி அ மிக்சர் ஆஃப் ஆல் த த்ரீ. ஸோ we can write this as CH2, CH, CH, CH2. So you will have a partial double bond over the entire three bonds. So this is the resonance hybrid. So நம்ம இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம், we can look at some of the problems that we can do. Now before that, இப்போ how do we, what are the conditions that we should look for moving the electrons from one bond to another? சரியா, ஸோ அது நம்ம பார்க்குறது what we do. So we can just take a molecule where you have say a positive charge, or you can have, so this is an allyl cation, or you can have a where it has a negative charge. Okay, so in both these cases you can migrate this pi electron. So இந்த ரெண்டு கேஸ்லையுமே நாம் இந்த pi எலக்ட்ரானை மைக்ரேட் பண்ணலாம். ஆனால் இது எந்த டைரெக்ஷனில் மைக்ரேட் ஆகுது அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தட் இஸ் வாட் யூ ஷுட் பி லிட்டில் கேர்ஃபுல் அபவுட். ஸோ இன் போத் தீஸ் கேசஸ் திஸ் pi electron between the, let me label this as 1, 2, 3, between the first and the second carbon can migrate to the neighboring second and third carbon, but the way it goes is what is important. சரியா, ஸோ இந்த first case the electrons, okay, so the electrons can only move electrons ஆல மட்டும்தான் மூவ் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இப்படி நாம் வரைய முடியாது. சரி, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே வருது அப்படின்னு, இது வந்து மிகப்பெரிய தப்பு. திஸ் இஸ் அ பிக் மிஸ்டேக். ஸோ த ஒன்லி திங் தட் கேன் ஹேப்பன் ஹியர் இஸ் தட் எலக்ட்ரான் தான் மூவ் ஆகணும். ஸோ இங்கே இருக்கிற இந்த ஃபஸ்ட் கார்பனுக்கும் செகண்ட் கார்பனுக்கும் நடுவில் இருக்கிற
பை பாண்ட் தான் வந்து இங்கே மூவ் ஆகணும். ஸோ திஸ் இஸ் த ரைட் வே டு டூ கோ. ஸோ அப்போ இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட் வில் பி லைக் CH2 சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2. இப்போது நம்ம பியூட்டாடைனில் பார்த்த மாதிரியே தேர் வில் பி பாசிட்டிவ். ப்ளீஸ் நோட், நம்ம ஸ்டார்டிங் ஸ்ட்ரக்சரில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா நம்ம எழுதுகிற ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்லேயும் அந்த ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கணும். ஸோ இப்போ இப்படி எழுதுனா தான் இது கரெக்ட். இப்போது இந்த மாலிகுல் ரைட் சைடில் இருக்கிற மாலிகுல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது இந்த பை எலக்ட்ரான் வந்து இங்கே போகுமானா போகலாம், அது சாத்தியம். ஆனால் இங்கே ஏற்கனவே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால இந்த பை எலக்ட்ரான் இங்கே போகாது. அதுக்கு பதிலாக இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே வந்துடும் டு ஃபார்ம் அ டபுள் பாண்ட். அண்ட் இந்த பை பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கிற கார்பன் மேலே நெகட்டிவ் சார்ஜாக போகும். ஸோ இதோட சார்ஜ் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா, இதோட ரெசனன்ஸ் கான்ட்ரிபியூட்டர் எப்படி எழுதுவோம் அப்படின்னா இட் வில் பி CH2 மைனஸ் CH டபுள் பாண்ட் CH2. ஸோ இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹியர் ஆல்சோ யூ கேன் see that there is a minus 1 charge. Even in the resonance contributor you have a overall minus charge.